வணக்கம் நண்பா நண்பி. நம்மளுடைய அடுத்த ஜேர்னி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா, இன்ஜினை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், நம்மளுடைய அடுத்த ஜேர்னியை நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ட்ரெயின் நம்பர் 22668 கோயம்புத்தூர் டு நாகர்கோவில் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அந்த ட்ரெயின் தான் நம்மளுடைய அடுத்த ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ட்ரெயினுடைய ஃபேரு ப்ளஸ் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிலாம் இருக்கு நம்ம பார்ப்போம். லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், ட்ரெயின் நம்பர் 22668 கோயம்புத்தூர் நாகர்கோவில் அதிவிரைவு வண்டி. பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 தான் இருந்து டிபாச்சர் ஆக போகுது. வாங்க நம்ம உள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேக்கை செக்இன் பண்ணிடுவோம். எங்கே நம்ம ரேக் கொண்டு வரதுக்கு லேட் ஆகும்னு நினச்சிக்கிட்டு தான் நீங்கள் அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இப்போவே எல்லாம் ஃபில் ஆகியிருக்கு. ஃப்ரண்ட்டில் என்ன நிலைமையில் இருக்கோ. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 532 கிலோமீட்டரை நாகர்கோவிலேருந்து கோயம்புத்தூர் வரும்போது 9 மணி நேரமும் 20 நிமிஷமும் எடுத்துக்குது 532 கிலோமீட்டரை கவர் பண்ணுறதுக்கு. இதுவே கோயம்புத்தூர்லேருந்து நாகர்கோவில் போகும்போது 9 மணி நேரம் 10 நிமிஷம் எடுத்துக்குது. பெரிய டிஃப்ரெண்ட் எதுவும் இல்லை, ஒரு 10 நிமிஷம் அவ்வளோதான். கோயம்புத்தூர்லேருந்து நாகர்கோவில் போகணும் அப்படின்னா 2 ட்ரெயின் ஆப்ஷன் இருக்குது. ஒன்று தான் அந்த சைடில் இருக்குது, டே ட்ரெயின். இது வந்து நைட் ட்ரெயின். நீங்கள் ஃபேமிலியோட போகணும், ட்ரெயினில் பார்த்துட்டு என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போகணுன்னா நீங்கள் தாராளமாக அந்த ட்ரெயினை சூஸ் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப லாங் டைம் எடுக்கும். இல்லை நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து நாகர்கோவிலுக்கு போகணுன்னு கேட்டிங்கன்னா 2 ட்ரெயின் ஆப்ஷன் இருக்குது. விச் மீன் கரெக்டான டைமிங்கில் 2 இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டே ட்ரெயின், பகல் நேரத்தில் ஆப்ரேட் ஆகக்கூடிய. இன்னொன்று வந்து இந்த சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், இந்த கேட்டகரியில் ஒன்று 2 ட்ரெயின் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு ஃபேமிலியாக போகிறீங்க அல்லது ஒரு ட்ரெயினில் பார்த்து என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா, ரொம்ப லாங் நேரம் ரொம்ப நேரம் நான் ட்ரெயின்லேயே ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக பகல் நேர ட்ரெயினை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை ப்ரோ, நான் காலையில் வந்துட்டு வேலையை முடிச்சு நான் ஈவினிங் கிளம்பணும், அந்த மாதிரி ட்ரெயின் ஆப்ஷன்னா நீங்கள் தாராளமாக இந்த சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இதில் என்ன ஒரு முக்கிய குறிப்புனா, நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா பெனிஃபிட், அன்ரிசர்வ்ல போனீங்கன்னா அரோகரா தான். ஆக்கா நல்ல வேலை இல்லையா, இங்கேயெல்லாம் ஃபில்லாக தான் இருக்குது. சொல்லி வாய்மூடல, அதுக்குள்ளே நான் ஃபில் ஆகிட்டேன். என்னடா இது சோளமுத்தா? போகிற போக்கு பார்த்தா நமக்கு இடம் கிடைக்காது போல இருக்கே. திருச்சிராப்பள்ளி மானாமதுரை ஜங்ஷன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 கோயம்புத்தூர் ராமேஸ்வரம்
இல்லை அதுக்கு தான் சாப்பிட்டு சொல்லி சொல்லுவாங்க. சொல்லப்போ நான் தான் அவன் பேசுகிறேன் சொல்லுவேன். என்ன இருக்கு 4 வருஷம் பேசுவாங்க. நானும் ஒன்று கரெக்ட் ஆரம்பமே சும்மா அமர்க்கலமாக இருக்குங்க. சிக்னல் பீலமேட்டில் நிறுத்தியிருக்கான். போனியா அப்போ அவன் செகண்ட் எம்ஸ்டியில் போட்டு ஒட்டியிருக்காங்க. பின்னாடி இருக்கிற அந்த வெளிச்சம் தெரியுதுங்களாங்க, அதுதான் கோயம்புத்தூர் டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ். நமக்கு பின்னாடியே தான் அவனுக்கும் சிக்னல் போட்டு போட்டு நிறுத்திட்டு இருக்காங்க. சிக்னல் போடுறது மட்டும் உதய் எக்ஸ்பிரஸ் தான் போச்சு. பெங்களூர் டு கோயம்புத்தூர் உதய் எக்ஸ்பிரஸ் தான் போச்சு. இதுக்கு எதுக்கு சிக்னல் போட்டு நிறுத்துறான்? நம்ம இங்கே வண்டி ஒன்று நின்றுட்டு இருக்கு, நம்ம பின்னாடி அங்கே ராமேஸ்வரம் வண்டி ஒன்று நின்றுட்டு இருக்கு. எல்லா வண்டியுமே டிலே தாங்க. இன்னைக்கு ½ hour டிலே தான் போயிட்டு இருக்கு. க்ரௌடை பார்த்தீங்களா? இப்போ புரியுதுங்களா எதுக்கு இதில் இந்த நாகர்கோவில் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் ரிசர்வில் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா அன்ரிசர்வில் போகிறது உங்களுடைய ரிஸ்க்குன்னு எதுக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? ஃபுல்லாக ஜாம் பேக்ட் ஆகிடுச்சு. நான் இதுக்கு முன்னாடி என் சீட்டுக்கு போக போகிறேன். வெளியில் வந்து என்னுடைய வீடியோ எடுக்க முடியாது. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நல்லா வந்து இந்த வண்டி ஆப்போசிட்டில் வண்டி வரல ஒன்றும் வரல. ஆனால் ½ hour மேலே டிலே, கிட்டத்தட்ட ஒரு 40 minutes டிலே பண்ணிட்டான்.
Junction, Kovilpatti, Tirunelveli, platform number 2 पर आ गई है। பயணிகள் கவனத்திற்கு வண்டி எண் 2266 Many hours later. நாகர்கோவில் ஜங்ஷனை ரீச் பண்ணிட்டோம். காலையில் 4 மணிக்கு அலாரம் வச்சோம். பட் எந்திரிச்சு பார்க்கும்போது எந்திரிக்கும் போது நாகர்கோவில் ஜங்ஷனுக்குள்ளே பிளாட்ஃபார்மில் வண்டி என்ட்ரு ஆகிடுச்சு. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, நேற்று கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா 1 மினிட் டிலேயாக கிளம்புச்சு. திருப்பூருக்கு என்ட்ரு ஆகும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் டிலேயாக வந்தது. ஈரோட்டு வரும்போது 45 நிமிஷத்துக்கு மேலேயே டிலே ஆயிடுச்சு. எங்கடா ஓப்பனிங்கே ரொம்ப அமர்க்கலமாக இருக்கே அப்படின்ட்டு நினைச்சேன். சூப்பர் ஃபாஸ்ட்டுங்கிற பேரை காப்பாற்றுவானா அப்படின்னு காப்பாற்றிட்டான். சொன்ன மாதிரியே சூப்பர் ஃபாஸ்ட்டுங்கிற பேரை காப்பாற்றிட்டான். 45 நிமிஷம் இருக்கிற டிலே சரி பண்ணது மட்டும் இல்லாமல் 40 நிமிஷம் ஏர்லியாகவே வந்து ரீச் பண்ணிட்டான். 4:45 கழித்து கரெக்டாக ஷார்ப்பாக 4 மணிக்கெலாம் உள்ள என்ட்ராகி வண்டி வந்துருச்சு. மதுரை வரைக்கும் அந்த டிலே அப்படியே தாங்க இருந்தேன். மதுரையில் என்ன பண்ணான்னா, மதுரையில் அந்த ஸ்லாக் டைம் கிடைக்குது இல்லையா, அந்த ஸ்லாக் டைம் யூஸ் பண்ணி மதுரையிலேருந்து டிலே சரி பண்ணிட்டான். அப்புறமேட்டுக்கு இந்த வள்ளியூர் டு நாகர்கோவிலுக்கு இந்த இடைப்பட்ட கேப்பில் கிடைக்கக்கூடிய ஸ்லாக் டைம் யூஸ் பண்ணி அவன் ஏர்லியாக வந்துட்டான். ஏதோ ஒன்று நமக்கு டைமிங்க்கு வந்தால் சேரலாம். ஓகே, இப்போ நம்ம அப்படியே வெளியில் போயிட்டு வீடியோ அப்படியே என் பண்ணிடுவோம். நாகர்கோவிலுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா ஜங்ஷனை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா தெரியும். உடனே அவத்துலேயும் நம்ம ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ், பஸ் எல்லாமே இருக்குது. அடுத்தது சூப்பரான ட்ரெயின் ஜேர்னியில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் see you later. Bye.